இந்த குர்ஆன் இவ்வளவு தேவை என்பது யார் முதலிலே ரிக்வெஸ்ட் பண்ணியது? அது எனக்கும் தெரியாது. சவுதியில் இருக்கின்ற ஒரு தனி நபர் தான் இதனை அனுப்பி வைக்கிறார். இது 4ஆம் மாசம் நடக்குது. 4ஆம் மாசம் 25ஆம் தேதி நாங்க என்ன செய்யறோம், இதுக்கான ரிப்போர்ட்டை கொடுக்கிறோம். 5ஆம் மாசம் 16ஆம் தேதி தான் ஷிப்மெண்ட் அங்கிருந்து டிஸ்பேச் ஆகுது எங்க சவுதியில. ஜம்மியத்துலமான சிங்கள மொழிபெயர்ப்பு இல்லை இப்போது வந்து குர்ஆனில். அது வேறொரு மொழிபெயர்ப்பு, சிங்களம் வேறொரு யாரோ செய்த மொழிபெயர்ப்பு இல்ல, ஜம்மியத்துலமா செஞ்சது. ஜம்மியத்துலமா செஞ்ச மொழிபெயர்ப்பில் நீங்கள் ஜம்மியத்துலமாவுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறீர்கள், நீங்களே சொல்கிறீர்கள் இதில் பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனைக்கு சொல்லல, இந்த மொழிபெயர்ப்பிலே தெளிவில்லை. இல்ல நாங்க சொல்லல, நாங்க ரிவ்யூ கமிட்டி சொல்லியாச்சு, இதுல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு கிளியர் பண்ணி அனுப்பிட்டோம். இல்லை, உங்களுடைய அந்த அறிக்கையில் இருக்கிறது நாட் பெர்மிட்டட். இதுதான் ஒரு மிக முக்கியமான விடயம். அனுப்பியவர் இதை பற்றி தெரியாமல் ஏன் அப்படி அனுப்பி வைத்தார்? அவர் யார் தனி நபரோடுக்கு அனுப்பல, அனுப்புறாரு, முஸ்லிம் கலாச்சாரத்தை அனுப்புகிறார். அப்ப அவங்க அதை கம்யூனிகேட் பண்ணாங்களா இல்லையா என்றது அல்லாஹுக்கு தான் தெரியும். சரி, அடிக்குறிப்பு ஒன்று போட வேண்டும், அதனை இந்த கமிட்டி செய்திருக்கலாம் தான். இப்ப அதை செய்யறதாக இருந்தாலும் இதுல ஓனர் யாரு, இந்த கன்சைன்மெண்ட்டுடைய உரிமையாளர் யாரு? சட்ட அடிப்படையில் முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் அவங்களோட கஸ்டடிக்கு இது எடுக்கப்படணுமே செய்யறதுக்கு. எங்க வச்சு நாங்க அடிக்குறிப்பை போடுறது? ஜமித்துலமா அதுக்கு வர வேண்டிய அடிக்குறிப்பை அவங்களுக்கு அனுப்பியும் வச்சிருக்கு. அதுக்கு இன்னும் கிளியரன்ஸ் கிடைக்காம அதன் பிறகு குர்ஆன்கள் வந்திருக்கிறதா? ஆமா, அதுவும் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட குர்ஆன்கள் ரிலீஸ் ஆகி அதுவும் அதே மொழிபெயர்ப்பு தானே. அப்ப அதுக்கு அடிக்குறிப்பு இருக்குது, அடிக்குறிப்பு இருக்குது, அது இருந்தே வந்திருக்கிறது நாட்டிற்கு. அடிக்குறிப்பு இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி ஒன்று இருக்கிறது, அதாவது அந்த சவுதியில் இருக்கின்ற தனிநபர் அவர் ஒரு தௌஹீத் பின்னணியை கொண்ட ஒருவர். அதனால் இந்த மீளாய்வு குழுவில் இருப்பவர்கள் தப்லீக் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் இந்த குர்ஆன்கள் இந்த நாட்டுக்கு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இதனை தடை செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு விமர்சனம் பேச. நீங்க சொல்றீங்க தான் இந்த விஷயம், நீங்க கேட்டீங்க தௌஹீத் குர்ஆன் என்ற காரணத்தினால் நான் டிடெயின் பண்ணப்பட்டிருக்கிறேன். அஷாயிரி மாத்துரிதி கொள்கையை சார்ந்த கிதாபல் எடுத்து போயிட்டு இது எங்க நாட்டுக்குள்ள கொண்டாட முடியாது என்று சொல்லி சில நாடுகள்ல நிப்பாட்டிருக்கிறார், இஸ்லாமிய நாடு. விஜிதஹீர தன்மையிலே கேபினட்டிலே ஒரு விடயத்தை பேசியிருந்தார். நாங்கள் இந்த குர்ஆன்களை அவர்கள் இறக்கியது சுங்க அந்த சட்ட விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது, இதனால் நாங்கள் இந்த குர்ஆனை மீண்டும் வேறொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய போகிறோம் என்கிற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இதுதான் இதுக்கான தீர்வாக இருக்கும் நீ நினைக்கிறீர்கள்? அவர் சொன்ன விடயம், அரசு அதை என்னை திரும்பவும் ரீ எக்ஸ்போர்ட் பண்றேன்னு சொன்னார். அவர் சொன்னாரு எக்ஸ்போர்ட் பண்ணினவரே இன்னொரு நாட்டுக்கு அதை அனுப்பி வைக்க போறாரு. இந்த கஸ்டம்ஸ் உடைய வயலேஷன் என்னன்னா, டிபார்ட்மெண்ட் சொல்லுது ஒரு காப்பி அனுப்பி அனுமதி பெற்றதுக்கு பின்னாலதான் நீங்க என்ன செய்யணும், அங்கிருந்து அனுப்பணும் சொல்லி. அந்த வயலேஷன் அனுமதி பெறாமல் அவர்கள் அதை அனுப்பி வச்ச வயலேஷன் தான் அவர் பேசுறார். குர்ஆன் இதனை யார் இங்கே இறக்குமதி செய்கிறார்? அதான் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். இதுல நிறைய கம்யூனிகேஷன் இருக்குது. இது சம்பந்தமாக இந்த குர்ஆன் இந்த மொழிபெயர்ப்பு வெறுமனே குர்ஆன்கள் வந்துட்டு இந்த கன்சைன்மெண்ட்ல கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 25,000க்கு மேல குர்ஆன் அரபு மொழியில மாத்திரம் இருக்கக்கூடிய குர்ஆன் இந்த அதை கிளியர் பண்ணி சமூகமயப்படுத்தி முடிஞ்சு. இதுல மொழிபெயர்ப்புல ஒரு நிபந்தனை அவங்க முன் வச்ச நிபந்தனை என்னன்னா, அடிக்குறிப்புகள் கட்டாயமாக இருக்க வேண்டும், குறிப்பாக ஜிஹாதோட சம்பந்தப்பட்ட வசனங்களுக்கு. இப்ப இது சம்பந்தமாக எங்களுக்கு ஏப்ரல் மாதம் ஒரு காப்பி தரப்படுது. அப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய கிரைட்டீரியா நிபந்தனையின் அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம் இந்த நிபந்தனை அடிப்படையில் இது கொண்டாட முடியாது, அதனால் அடிக்குறிப்புகளை போட்டு தான் நீங்கள் கொண்டாடணும். ஆனால் அவ்வாறு சொன்னதுக்கு பின்னாலேயும் எங்களுக்கு காப்பியை தாரார் அந்த நேரத்தில் இருக்கிற டிரெக்டர். அவ்வாறு சொன்னதுக்கு பின்னாலேயும் இது 4ஆம் மாதம் நடக்குது. 4ஆம் மாதம் 25ஆம் தேதி நாங்கள் என்ன செய்கிறோம், இதுக்கான ரிப்போர்ட்டை கொடுக்குறோம். 4ஆம் மாதம் 25ஆம் தேதி. ஆனால் 5ஆம் மாதம் 16ஆம் தேதி தான் ஷிப்மெண்ட் அங்கேருந்து டிஸ்பேச் ஆகுது எங்க சவுதியிலிருந்து இங்கே ரீச் ஆகுது. டிரெக்டர்ட பேருக்கு தான் அனுப்பி வச்சுக்கிறேன், வேறு எந்த ஒரு நிறுவனத்துடைய பேருக்கு இல்லை. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். டிரெக்டர் என்றது அரச உத்தியோகர். அப்போ ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்டா, அரசு அதை ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். இது அரசு அந்த காலத்தில் ரிக்வெஸ்ட் பண்ணாங்களா என்றது ஒரு கேள்வி ஒன்று இல்லை. என்னுடைய அடுத்த கேள்வியாக வரப்போகுது. இந்த குர்ஆன் இவ்வளவு தேவை என்பது யார் முதலிலே ரிக்வெஸ்ட் பண்ணியது? அது எனக்கும் தெரியாது. சவுதியில் இருக்கின்ற ஒரு தனி நபர் தான் இதனை அனுப்பி வைக்கிறார். அவருக்கு யார் ரிக்வெஸ்ட் பண்ணது? அவர் எந்த முறையில் இதை அனுப்பி வைத்தார்? நமக்கும் அது தெரியாது. எங்களுக்கு இதை புக்கை முன்வைக்கப்படுது. அந்த நேரத்தில் இருந்த டிரெக்டர் ஃபைசல் எங்களுக்கு முன்வைக்கிறாரு, இதை பார்த்து தாங்கிட்டு எங்களுக்கு கவலையாக இருக்குன்னா, டிபார்ட்மெண்ட்டை வெப்சைட்லேயே தான் போட்டிருக்குது இதுக்கான நிபந்தனைகள், கண்டிஷன் இருக்குது. அதுக்கு முன்னால் இருந்த டிரெக்டர் அதெல்லாம் நிபந்தனையும் போட்டிருக்குது. மேலாய்வு குழு ரிப்போர்ட்டை கொடுக்குது, சொல்லுது இந்த நிபந்தனை அடிப்படையில் இதில் அடிக்குறிப்புகள் இல்லை, தெளிவுகள் இல்லை,
இதனால இந்த சட்ட அடிப்படையில் கொண்டாட முடியாது. அதாவது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சாம்பிள் காப்பி ஒன்று வந்து விட்டது. ஆமா, அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறீர்கள். உங்களோட வேலை முடிந்து விட்டது. அதன் பிறகு எங்களுக்கு தெரியாது இந்த 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 மொழிபெயர்ப்பு என்ன நாட்டுக்கு இறக்குமதி ஆகுது எப்பண்டா 5ஆம் மாதம் 16ஆம் தேதி. ஆனா நாங்க கொடுக்கறது 4ஆம் மாதம் 25ஆம் தேதி. அடிக்குறிப்பு இல்லாமல் இதை எங்களால் பார்க்க முடியாதுன்னு நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கல. இருக்கிற நிபந்தனை அடிப்படையில் கிரைட்டீரியா அடிப்படையில் அடிக்குறிப்புகள் இருக்கணும் என்றது ஒரு கிரைட்டீரியா. அப்போ அந்த கிரைட்டீரியா அடிப்படையில் அதை கிரைட்டீரியா மாற்றுறதுக்குரிய அதிகாரம் டிபார்ட்மெண்ட்டுக்கும் புத்த சாசனைக்கும் அரசு தரப்புக்கு தான் இருக்கிறது. இப்போ நாங்களும் இது சம்பந்தமாக அந்த நேரத்தில் ஒரு குழு நியமிக்கப்படுறாங்க. அதில் நானும் இருக்கிறேன். ஜனாதிபதி செயலாளர், புத்த சாசன செக்ரட்டரி, கஸ்டம்ஸில் ஒருவர், எஜுகேஷன் மினிஸ்டர் ஒருவர், நானும் எல்லாம் சேர்ந்து இதுக்கான மீளாய்வு குழு சம்பந்தமான ஒரு முன்மொழியை தாங்க சொல்லி ப்ரொஃபஸர் மஜாஹிர் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் அவரும் அதில் ஒரு குழு அங்கத்தவராக இருந்தார். எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இருக்கிற முஸ்லீம் ஸ்கூலுக்கு டிரெக்டராக இருக்கிற மேஜர் நஸ்முதீன் அவரும் அதில் இருக்கிறார். நாங்கள் எல்லாம் சேர்ந்து இது சம்பந்தமான ஒரு தெளிவான ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறோம். ஆனால் ரிப்போர்ட்டை கொடுத்ததுக்கு பின்னாலையும் அது சம்பந்தமான ரிப்போர்ட் இதில் இருக்குது. இந்த இருக்குது கமிட்டி. இதை பார்த்தீங்கன்னா இதில் திலீப பீரிஸ் மகாத்மையா ஜேஷ நியோஜ போலீஸ் சொலிசிட்டர் ஜெனரல் புத்த சாசன நியமிக்கிறது. ஆக்கல் நசீர் மாத்தா, ரேகு அத்தியக்ஷக நஸ்முதீன் மாத்தா. நாங்கள் ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட் ஒன்றை வழங்குகிறோம். இது சம்பந்தமாக எப்படி நீங்கள் செய்யணும் என்ற அடிப்படையில் பிரசிடென்ட் செக்ரட்டேரியட்டால் நியமிக்கப்படுறேன். அப்போ அதில் நாங்கள் சொல்கிறோம் இது ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு சிரமமாக இருக்குது, இது முஸ்லீம்களுக்கு மாத்திரம் இது அமைதமாக இருக்குது, இந்த நீங்கள் தடை செஞ்சிருக்கிற புத்தகம் எல்லாம் ஆன்லைனில் பார்க்க இயலுமாக இருக்குது, இது எல்லாத்தையும் நாங்கள் சொல்லி ஒரு சம்பூர்ணமான இது ஒன்று கொடுக்குறோம். இப்போ இதை பாருங்கள், இதுதான் நோட்டீஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் முஸ்லீம் ரிலிஜியஸ் கல்ச்சர் அஃபேர்ஸ் ஒரு நோட்டீஸ் போட்டுது. டு ஆல் இம்போர்ட்டர்ஸ் ஆஃப் இஸ்லாமிக் புக்ஸ், நியூ கைட்லைன்ஸ் டு ஃபாலோட் வித் ரிகார்ட் டு இம்போர்ட்டிங் இஸ்லாமிக் ரிலிஜியஸ் புக்ஸ் and Al-Quran into the country. இந்த கைட்லைன்ஸ் 3 மொழியிலையும் போடப்படுது. எல்லா மொழியிலையும் இந்த முஸ்லீம் ஆகமிக சன்ஸ்கிருத் டிபார்ட்மெண்ட் போட்டு இதில் யார் ஈக்கிற கமிட்டியில் ஈக்கிற ஆக்கள் எல்லாரையும் போட்டிக்கிறான். சிங்களத்தில் மீக்கி தமிழ்லையும் இருக்குது. அதில் ஃபார்ம் செட் ஒன்று இருக்குது. அப்போ இதெல்லாம் போடப்பட்டு இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் என்னென்னா சகோதர அகீல், இதில் நாங்கள் டிரெக்டரை ப்ளேம் பண்ணியோ முஸ்லீம் கலாச்சார திணைக்களத்தை ப்ளேம் பண்ணியோ யாரையும் ப்ளேம் பண்ணி எங்களுக்கு இந்த விவகாரத்துக்கு ஒரு தீர்வை காண முடியாது. எல்லாரும் ப்ளேம் கேமை தான் முன்வைக்கிறாங்க. இப்போ எல்லோருக்குமே இதுக்கு காரணம் ரிவ்யூ கமிட்டின்னு சொல்லலாம். ரைட்? உண்மை அல்லாஹுக்கு தெரியும், எங்களோட மனசாட்சிக்கு தெரியும். நாங்கள் இந்த இடத்துல இருந்து எத்தனை லட்சம், கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கு மேலே குரான்களை விடுவித்திருக்கிறோம். 40,000க்கு மேலே அரபு மதரசாக்களுடைய கிதாப்களை விடுவித்திருக்கிறோம். ரைட்? ஆனால் இன்னொரு குழு, உதாரணத்துக்கு ஜமியத் உலமா இந்தியாவில் தான் எங்களை, அதாவது நீங்கள் இப்போ 2000க்கு மேலே கிதாபுகளை விடுவிட்டு அதெல்லாம் வந்து ஈஸ்வர அட்டைக்கு பிறகு இந்த மீளாய்வு குழு நியமிக்கப்பட்டதுக்கு பின்னால் அதில் எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. இல்லை, பிரச்சனை இந்த குர்ஆனில் மட்டும்தான் இருக்கிறது. ஏன் இந்த டிரான்ஸ்லேஷன்ல இந்த அடிக்குறிப்பு இல்லை? இப்போ அகிலேங்க ஜமியத் உலமாட டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு, சிங்கள மொழிபெயர்ப்பு இந்தியாவில் பிரிண்ட் பண்ணப்பட்டு நாங்கள் கொண்டாடுறோம். அதே செட்டப்பில் நாங்கள் அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம். போனதுக்கு பின்னாலையும் பாதுகாப்பு துறையில் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. இப்போ நாங்கள் கிளியரன்ஸ் கொடுத்துட்டோம். அதுக்கு பிறகு அகிலேங்க ஜமியத் உலமா அங்கத்தவர்கள் நாங்கள் சொன்னேன், ஏன் எல்லாம் கிளியரன்ஸ் கொடுத்தாச்சு தானே எங்களை. அப்போ எங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இதில் ஒரு வசனம் சூரா பக்கரால ஒரு வசனத்துக்கு சரியான தெளிவு நீங்கள் வழங்கில்ல. அப்படின்ற அர்த்தம் என்ன? மீளாய்வு குழு பார்த்ததுக்கு பின்னாலேயும் அவர்கள் ஒரு குழுவை பாட்டு என்ன செய்கிறாங்க, செய்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கு எங்களுக்கு குறை சொல்ல முடியாது. என்னென்னா அவங்க நாட்டுடைய பாதுகாப்புக்காக வேண்டி நியமிக்கப்பட்டவர்கள். இந்த ஒரு தாக்குதல் நடந்ததுனால அவங்க மிகவும் கவனமாக இந்த விடயத்தை. ஜமியத் உலமாட சிங்கள மொழிபெயர்ப்பு இல்லை இப்போது வந்து இருக்கிற குர்ஆனில். அது வேறொரு மொழிபெயர்ப்பு, சிங்களம் வேறொரு யாரோ செய்த மொழிபெயர்ப்பு இல்லை, ஜமியத் உலமா செஞ்சது. அப்போ ஜமியத் உலமா செஞ்ச மொழிபெயர்ப்பில் நீங்கள் ஜமியத் உலமாவுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறீர்கள், நீங்களே சொல்கிறீர்கள் இதில் பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனைக்குன்னு சொல்லலை நான், இந்த மொழிபெயர்ப்பிலே தெளிவில்லை. இல்லை, நாங்கள் சொல்லல, நாங்கள் என்ன ரிவ்யூ கமிட்டி சொல்லியாச்சு, இதில் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு கிளியர் பண்ணி அனுப்பிட்டோம். இல்லை, உங்களுடைய அந்த அறிக்கையில் இருக்கிறது நாட் பெர்மிட்டட். இது உங்களுடைய ரிவ்யூ கமிட்டி மீளாய்வு குழுவினுடைய அறிக்கை. ஆனால் அது ஜமியத் உலமாட மொழிபெயர்ப்பில் அல்ல. இது
இல்ல குர்ஆன் ஜமியத்துலமா கொடுத்த மொழிபெயர்ப்பு தானே சவுதி அரசாங்கத்துக்கு. அது முக்கியமாக சரியா கேள்வி. இதுதான் ஒரு மிக முக்கியமான விடயம். இதுல அகில ஜமியத்துலமாட இதுக்கு முன்னால் இருந்த பொதுச் செயலாளர் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எங்களுடைய சிங்கள மொழிபெயர்ப்புல அரபுல மிக தெளிவாக எழுதியிருக்கிறாரு. அவர் நம்புறதாக இதுல அடிக்குறிப்போட இந்த தெளிவோட வந்திருக்கிறது இந்த நாட்டுக்கு தற்போதைய நிலையில மிக முக்கியமான ஒரு விடயம். அவங்க மொழிபெயர்த்த நேரத்துல கண்டெக்ஸ்ட்ல இப்படியான ஒரு தேவை இருக்கல்ல. அதனால மொழிபெயர்ப்பு புலன்னு நாங்க சொல்ல வரல. இது நல்லா நீங்க விளங்கணும். மொழிபெயர்ப்புல எந்த ஒரு புலன்னு நாங்க சொல்ல வரல. இது ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால ஜிஹாத் சம்பந்தப்பட்ட ஆயத்துகள் சர்ச்சைக்குரியதாக மாறியதுக்கு பின்னால் பாதுகாப்பு துறையால ஒரு நிபந்தனை போடப்படுது. எந்த வசனங்களை திரிவுபடுத்தி மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி கொச்சப்படுத்த முடியுமோ அல்லது இப்படியான சிந்தனை உருவாக்க முடியுமோ அதுக்கு தெளிவான கருத்து. அது கருத்து இருக்குது, நேரடி கருத்து. ஆனா இது எப்ப எந்த நேரத்துல இதுல பின்னணி என்ன என்று தெளிவு வேணும் என்று. அப்ப இந்த இறக்குமதி செய்யப்படக்கூடிய இந்த இதுல அந்த தெளிவு இல்லை. இப்ப அகில ஜமியத்துலமா மொழிபெயர்த்த சிங்கள மொழிபெயர்ப்புல அரபுல இதுக்கு முன்னுரை முன்வைக்கும் போது முபாரக் ரஹிமுல்லாங்க சொல்றாங்க, இன்ன இஸ்தார தர்ஜமத்தல் மஆனில் குர்ஆன் இல லுகத்தி சிங்களியா மஅ தஅலீகாத் தஃப்சீரி ஹிய இஹ்தா தில்கல் ஹதமாத் அல்லதி தகூமு பிஹல் ஜமீஅ திஜாஹுல் முஜ்தமா நஅதகித் அன்ன ஹாதா சயுசாஇது ஃபி தப்தீலில் மஃபாஹீமில் ஹாத்தியா ஹவுல் இஸ்லாம். அவர் சொல்றார், நான் நம்புகிறேன் இந்த அடிக்குறிப்புகள் இஸ்லாத்தை பற்றி தவறான கருத்து கொண்டவர்களுக்கு இது தெளிவை வழங்கும், இது தெளிவை கொடுக்கறதுக்கு உதவும் என்று சொல்றார். இது எப்ப அது ஆரம்ப காலத்துல அவங்க அனுப்பினது. உலகத்துல எங்கேயும் இப்படியான ஒரு நிலையில இந்த அடிக்குறிப்பு. ஆனா முக்கியமாக இப்படியான ஒரு கண்டெக்ஸ்ட் இலங்கையில இந்த கண்டெக்ஸ்ட்ல தான் இந்த விவகாரம் இப்படி ஆகுதே தவிர அப்படி இல்லாட்டி யாருக்குமே இது பிரச்சனை இல்லை. இஸ்ரேலுக்கு பிறகுதான் இதை பார்க்கலாம். அந்த அனுப்பியவர் இதை பற்றி தெரியாமல் ஏன் அப்படி அனுப்பி வைத்தார்? இதுதான் நான் கேட்கக்கூடிய கேள்வி. என்னண்டா இந்த விவகாரம் அவர் யார் தனி நபரோருக்கு அனுப்பல, அனுப்புறாரு, முஸ்லிம் அனுப்புகிறார். அப்ப அவங்க அதை கம்யூனிகேட் பண்ணாங்களா இல்லையா என்றது அல்லாஹுக்கு தான் தெரியும். அந்த நேரத்தில் இருந்த டிரெக்டர்கிட்ட தான் நீங்க கேட்கணும் இது எப்படி நடந்தது. ஆனால் இன்னும் ஒரு பொறுப்பு இருக்கிறது உங்களுக்கு. நீங்கள் இந்த மீளாய்வு குழுவில பார்க்கின்ற போது 9 பேர் இருக்கிறார்கள். அதில் 4 பேர் உலமாக்கள். எல்லாருமே உலமாக்கள் தான் இல்லை, 5 பேர் முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தில் இருக்கிறார்கள். அது இந்த ரிப்போர்ட்ல சைன் பண்ணாக்கள் மீளாய்வு குழுல இருக்கிற எல்லாருமே உலமாக்கள் எல்லாம் உலமாக்கள், எல்லா இயக்க பின்னாளில் இருக்கிறவர்கள். அதுல மிக முக்கியமாக அதுல இருக்கக்கூடிய அதுல ஒரு சின்ன ஒரு கருத்து முரண்பாடு ஒன்று இருக்குது. அந்த நேரத்துல பேர்கள் கொடுக்கப்பட்டு டிஃபென்ஸ் கிளியரன்ஸுக்கு பின்னால தான் நியமிக்கப்படுகிறார்கள். யார்ட பேர் கொடுக்கப்பட்டது எனக்கு கேள்விப்பட்ட அடிப்படையில் 15க்கு மேற்பட்ட பேர்கள் கொடுக்கப்பட்டதாகவும் எங்களோட வீட்டுக்கும் வந்தும் எங்களெல்லாம் விசாரித்து எல்லாத்தையும் கவனிச்சதுக்கு பின்னால தான் நியமிக்கப்பட்டது. அந்த நேரம் இருந்த சூழலை நீங்கள் கொஞ்சம் விளங்கணும். எந்த சூழலில் இது நியமிக்கப்பட்டிருந்தது 2021 யாரோட அரசாங்கம். எங்களோட ஜனாசாக்களை கூட எடுத்து அடக்க முடியாத ஒரு நிலை. அந்த நேரத்தில் யாரும் இப்ப பேசக்கூடியவர்கள் கூட, இப்ப எதிர்கட்சியில் இருக்கு இந்த விஷயமா பேசக்கூடிய சில அரசியல்வாதிகள் கூட அந்த நேரத்தில் சிலர் அவங்க அந்த அரசாங்கத்தோடு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் இந்த பாலிசியை மாத்திரத்துக்கு எந்த ஒரு முயற்சியும் அவர்கள் செய்யல. முஜிபுர் ரஹ்மான் பேசியதாக சொல்லப்படுகிறது. முஜிபுர் ரஹ்மான் அந்த நேரத்தில் இப்படி வாரான ஒரு கமிட்டி போடவே கூடாது. அவர் அந்த நேரத்தில் எதிர்கட்சியில தான் இருந்தார். ஆமா, இந்த வாரான கமிட்டி எதுவும் போடக்கூடாது, போடுறோம்னு எல்லா மதங்களுக்கும் போட வேண்டும் என்கின்ற அதற்கிடையிலே இவர்கள் முந்தி அடித்துக் கொண்டு இவர்கள் இதை போட்டு விட்டார்கள் என்கின்ற கருத்தை சொன்னார். இப்படிதான் இது ஒரு அரச பாலிசி. இப்ப இந்த பாலிசியுடைய விஷயத்துல இது சரியா புலையா? அப்ப மக்களுக்கு உண்மையிலே ஒரு அதிகாரம் இருக்குது, கோர்ட்ஸுக்கு போயிட்டு இது சம்பந்தமாக கேஸ் ஒன்று ஃபைல் பண்றது. இதுல உண்மையிலே நான் தனிநபர் என்ற அடிப்படையில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த மீளாய்வு குழு எல்லாம் போட முன்னால் எப்போ இது தடை வந்ததோ, இதில் எங்களோட ஜமியத்துலமாவில் இருக்க அந்த நேரத்தில் நான் பொதுச் செயலாளர் அல்ல, ஜமியத்துலமாவில் இருக்கக்கூடிய மூத்த உலமாக்கள் எல்லாம் இதுக்கு சாட்சி சொல்வார்கள். பல மீட்டிங்களில் நான் சொன்னேன், நான் இதுக்கு எதிராக வந்து பப்ளிக்கில் பேச போகிறேன், இது நமக்கு நடக்கிற ஒரு அநியாயம். அதே நேரத்தில் நான் சொன்னேன், நாங்கள் கோர்ட்ஸு கட்டாயம் போகணும் என்று. அப்படி சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவங்க சொன்னாங்க, இல்லை நிதானமாக இருங்க, இதை நாங்கள் என்ன அவங்களோட முட்டிக்கொண்டு எதையும் சாதிக்க முடியாது, நிதானமாக வின் வின் சுச்சுவேஷனுக்கு போகணும். அப்போ தான் நாங்கள் பாதுகாப்பு துறையோட
அந்த நேரத்தில் இந்த அரசோட நாங்கள் இந்த விஷயத்தை பேச்சுவார்த்தையோடு எடுத்து இந்த இவ்வளோ கிளியரன்ஸ் பண்ணினேன். இந்த மேலாய்வு குழு நியமிக்கப்பட்டதுக்கு பின்னால் என்னை கிளியர் பண்ணப்படாத முதலாவது கன்சைன்மெண்ட் இது மட்டும்தான். மற்ற எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு. ஆமாம். நீங்கள் ரிப்போர்ட்டை கொடுத்து விட்டீர்கள். சரி, உங்களுக்கு ஒரு இதையும் தாண்டின ஒரு மேலதிக ஒரு பொறுப்பொண்டு இருக்கிறதா நான் உணர்கிறேன். அதாவது சரி, அடிக்குறிப்பு ஒன்று போட வேண்டும். அதனை இந்த கமிட்டி செய்திருக்கலாம் தானே? இப்போ அடிக்குறிப்பு போடணுமென்றதுக்கு கஸ்டம்ஸ்லேருந்து அது ரிலீஸ் ஆகணும். நாங்கள் புத்த சாசனைக்கும் பாதுகாப்புத்துறைக்கும் இது சம்பந்தமான அடிக்குறிப்பு போடுற ஏழுமெண்டா போடுங்க, அப்படி இல்லாட்டி என் நோட் பின்னுக்கு சேர்த்து விடுங்க என்று கிளியர் பண்ண சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போ அதை செய்கிறதாக இருந்தாலும் இதில் ஓனர் யார்? இந்த கன்சைன்மெண்ட்டுடைய உரிமையாளர் யார்? இப்போ சட்ட அடிப்படையில் முஸ்லீம் கலாச்சார திணைக்களம் அவங்களோட கஸ்டடிக்கு இது எடுக்கப்படணுமே செய்கிறதுக்கு எங்கே வச்சு நாங்கள் அடிக்குறிப்பை போடுறது? ஜமித்துலமா அதுக்கு வர வேண்டிய அடிக்குறிப்பை அவங்களுக்கு அனுப்பியும் வச்சிருக்கிறோம். அதுக்கு பலரும் முயற்சி செஞ்சாங்க. உண்மையில் ஒரு விடயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முஸ்லீம்கள் இந்த விவகாரத்தில் இந்த நேரத்தில் ஓப்பனாக பேசுகிறாங்க. அச்சம் இல்லாத ஒரு நிலை, ஒரு என்ன எல்லாம் பழைய விடயங்கள்லாம் மறந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிலைமை தொடரணும், அச்சம் இல்லாத நிலை இருக்கணும், யாருக்குமே நாட்டில் அநியாயம் நடக்கக்கூடாது என்று நாங்கள் துஆ செய்கிறோம். அதே நேரத்தில் பலருக்கும் குரான் என்று சொல்லும் போது எல்லாம் நினைக்கிறாங்க ஒரு குரானும் வருது இல்லைன்னு. அப்படி அல்ல, இந்த கன்சைன்மெண்ட் மட்டும்தான் இது. பல லட்சக்கணக்கான குரான்கள் மொழிபெயர்ப்புகள் கிதாபல் வந்து கொண்டு இன்றைக்கு நேற்று கூட பல கிதாபல் வந்திருக்கு, எங்களை கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, வந்து நீங்கள் சைன் பண்ணுங்கன்ட்டு. ஆனால் அண்மையில் 2 மாதத்துக்கு முன்னால் நாங்கள் ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட் வெளிநாட்டில் படிச்சுட்டு அவரோட ப்ரைவேட் புக்ஸில் கொண்ட கன்சைன் நாங்கள் சைன் பண்ணதுக்கு பின்னாலேயும் அதுக்கு இன்னும் கிளியரன்ஸ் கிடைக்காம இருக்குது. இப்போ நான் அது சம்பந்தமாக கேட்டுட்டு அதன் பிறகு குர்ஆன்கள் வந்திருக்கிறதா? ஆமாம், அதுவும் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட குர்ஆன்கள் ரிலீஸ் ஆகிக்குது. அதுவும் அதே மொழிபெயர்ப்பு தானே? அப்போ அதுக்கு அடிக்குறிப்பு இருக்குது, அடிக்குறிப்பு இருக்குது, அதுக்கு இருந்தே வந்திருக்கிறது நாட்டுக்கு. அடிக்குறிப்பு இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி ஒன்று இருக்கிறது. அதாவது அந்த சவுதியில் இருக்கின்ற தனிநபர் அவர் ஒரு தௌஹீத் பின்னணியை கொண்ட ஒருவர். அதனால் இந்த மீளாய்வு குழுவில் இருப்பவர்கள் தப்லீக் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் இந்த குர்ஆன்கள் இந்த நாட்டுக்கு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இதனை தடை செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு விமர்சனம் பேசப்படுகிறது. அகீல், குர்ஆன்ல தௌஹீத் குர்ஆன், தப்லீக் குர்ஆன், அந்த ஜமாத் குர்ஆன், இந்த ஜமாத் குர்ஆன் என்று ஒன்று இல்லை. குர்ஆன் எல்லா முஸ்லீம் சமூகத்துக்கும் ஒரே குர்ஆன். அதனுடைய நேரடி மொழிபெயர்ப்புல யாருக்குமே அதில் என்னை மாற்று கருத்து இல்லை. சில விடயங்களில் இது இப்படி மொழிபெயர்க்கப்படணும், இப்படி மொழிபெயர்க்கப்படணும் என்று சொல்லி சின்ன விவகாரங்களில் சில கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த விவகாரம் அதை தெளிவாக நான் இந்த விஷயத்தை நான் சொன்னேன். அமைச்சர் விஜித் ஹேரத்தோட நடக்கக்கூடிய மீட்டிங்கில் நான் ஓப்பனாக சொன்னேன். அந்த நேரத்தில் ஏசிடிஜே சேர்ந்த சகோதரர்களும் எங்களோட வந்திருந்தாங்க. நான் அவர்கள் சொன்னேன், இந்த மேலாய்வு குழு சம்பந்தமாக இவங்களுக்கு இப்படி ஒரு விமர்சனம் இருக்குது, இன்னும் அவங்க சார்ந்த ஆக்களையும் இதில் போடுங்க, அப்போ இந்த விமர்சனம் இல்லாமல் போகும். அவங்க நம்புறாங்க அவங்களுக்கு இதனால் அநியாயம் நடக்குதுன்னு சொல்லி மக்களுக்கு உணரலாம். அப்படியான ஒரு நிலை தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் நீங்கள் நல்லா நினைவு வச்சுக்கொள்ளணும், ஈச தாக்குதல் நடந்ததோட தௌஹீத் ஜமாத் சார்ந்த எல்லாருக்கும் பின்னாலேயும் பெரிய அச்சுறுத்தல் இருந்துச்சு. அல்லாஹ் அதுக்கு சாட்சியாக இருக்கணும். அந்த நேரத்தில் யாரும் முன்னுக்கு வந்து பேச்சல்ல. நான் மீடியாவில் வந்து சொன்னேன், எங்களோட இன்னென்ன அமைப்பு தௌஹீத் ஜமாத்தில் எல்லாம் எங்களோட சேர்ந்து தான் பயணிக்கிறார்கள் என்று ஓப்பனாக நான் ஜமீத் உலமால இருந்து அந்த நேரத்தில் ஒரு அது தெரிஞ்சவங்க எல்லோருக்கும் அது தெரியும். அப்போ எங்களுக்கு வந்து அகிலங்கை ஜமீத் உலமா என்று வரும்போது அதே போல் நான் அர்க்கம் நூறாமித்தின் அடிப்படையில் எல்லாரையும் முஸ்லீமாக தான் நான் பார்க்குறேன். எங்களுக்கு தனிப்பட்ட ஒரு மன்ஹஜை நாங்கள் ஜமீத் உலமா வெளியிட்டு இருக்குது. இது மார்க்க விவகாரங்களை இலங்கை முஸ்லிம்களுக்கான அகிலங்கை ஜமீத் உலமாவின் நிலைப்பாடும் வழிகாட்டலும் என்ற ஒரு இதில் எல்லா விஷயத்தில் எல்லாருமே உடன்பட்டு இருக்கிற. இதில் 62 உலமாக்கள் ஃபத்வா குழு சார்ந்த எல்லாருமே எல்லா ஜமீத் உலமாவில் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ இதில் வந்து இது தௌஹீத் குர்ஆன் என்ற அடிப்படையில் யார்ட பார்வையும் இல்லை. நாங்களும் இப்போ சொல்கிறோம், ஏதோ ஒரு முறையில் இது தவறுதலாக கொண்டாந்தாங்களா, இப்படி கொண்டாந்தாங்க, அதை நீங்கள் பாருங்கள். ஆனால் இப்போ இந்த மொழிபெயர்ப்புகள் வந்து முடிஞ்சு அதனால் இதுக்கு ஒரு தீர்வு வேணும். அடிக்குறிப்பு போடுங்க, அப்படி இல்லாட்டி பின்னுக்கு எண்டை போடுங்க, போட்டு இதை வெளியே எடுங்க.
வெளியே எடுத்ததுக்கு பின்னால இப்பயும் நான் சொல்கிறேன், அரசுக்கும் இதை நான் சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் பாதுகாப்பு துறையில் இந்த விவகாரம் சம்பந்தமாக நாங்கள் ஒரு வின் சுச்சுவேஷனுக்கு தான் போகணுமே தவிர அவங்களுக்கு இருக்கக்கூடிய அச்சத்தை நாங்கள் நிவர்த்தி செஞ்சுத்தான் இதை அடையணுமே தவிர இங்கனைக்கு இருந்து கொண்டு தாக்கி கொண்டு இதை எங்களுக்கு அடைய முடியாது. 99% எல்லாமே கொண்டாடப்பட்டிருக்குது. இன்னொரு விஷயமா கீழே உங்கள்கிட்ட கேட்குறேன், முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாட்டுகளில் கூட இல்லாத சுதந்திரத்தை எல்லாம் எங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். இஸ்லாமிய புத்தகம் சம்பந்தமாக நான் சில நாடுகளுக்கு இஸ்லாமிய புத்தகம் எடுக்க போன போறோம், நான் டிடெயின் பண்ணப்பட்டிருக்கிறேன் முஸ்லீம் நாடுகள். ஏன் இந்த புத்தகத்தை நீங்க கொண்டாந்தீங்கன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க தானே இந்த விஷயம், நீங்க கேட்டீங்க தௌஹீத் குர்ஆன் என்ற காரணத்தினால நான் டிடெயின் பண்ணப்பட்டிருக்கிறேன். அஷாயிரி மாத்துரிதி கொள்கையை சார்ந்த கிதாபல் எடுத்து போயிட்டு இது எங்க நாட்டுக்குள்ள கொண்டாட முடியாது என்று சொல்லி சில நாடுகள்ல நிப்பாட்டிருக்கிறார்கள், இஸ்லாமிய நாடுகள். அதனால எங்கட நாட்டுல அப்படியான ஒரு கொள்கை நிலப்பாட்டு அல்ல. பாதுகாப்புத்துறை இது தௌஹீதா தப்லீகா ஜமாத்த இஸ்லாமா தரீகாவா என்று பாக்குறல்ல, பாதுகாப்புத்துறை பாக்குது. இதுல முஸ்லிம் அவங்க ஒரு பக்கம் முஸ்லிம்களுடைய விஷயத்தையும் பாக்குறாங்க. ஏன் இதனால முஸ்லிம்களை பத்தி தவறான எண்ணத்தை மக்கள் மயப்படுத்துகிறார்கள், முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள். அப்ப தெளிவோட வாரத்துல அவங்களோட இந்த ரிக்வெஸ்ட் நான் ஃபேரா தான் பாக்குறேன். உங்களுடைய ரிப்போர்ட்டில் நீங்கள் அடிக்குறி போடுங்க இல்லாட்டி பின்னுக்கு போட்டு நீங்கள் இதை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த முஸ்லீம் கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் உங்களுடைய அறிக்கை போயிருக்கிறது. ஆமாம், அவர்கள் அதை செய்யாததன் காரணமாகத்தானா இந்த தடை வந்திருக்கிறது? இல்லை, அவர்களுக்கு செய்யறதுக்கு கஸ்டம்ஸ் ரிலீஸ் பண்ண வேணுமே. இப்போ அவங்களோட கையில் அது கஸ்டடியில் இல்லை, அது கஸ்டம்ஸ்ட கஸ்டடியில் இருக்குது. இப்போ கஸ்டம்ஸ் டிஃபென்ஸுடைய அனுமதி இல்லாமல் ரிலீஸ் பண்ணாது. அப்போ இதுக்கு பாதுகாப்புத்துறையில் ஒரு பாலிசி டிசிஷன் ஒன்று எடுக்கப்படணும். அவ்வளோதான், எடுக்கப்பட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சு அதுக்கு அடிக்குறிப்புகளை போட்டு வெளியே கொண்டாடும். இதை அந்த பாதுகாப்பு அமைச்சு செய்யவில்லை. அந்த அமைச்சு அவங்க செய்ய மாட்டாங்க. அதுக்கான ஆக்களை வச்சு அதனுடைய இதை செய்யப்படும். ஒரு அழுத்தம் ஒன்று இல்லாமல் அதை அவர் செய்ய மாட்டார்கள் தானே. முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் இதில் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்க வேண்டும் தானே பாதுகாப்பு. அவங்க அழுத்தம் கொடுக்காம இல்லை, நியாயமா பேசுறதாக இருந்தா அவங்களும் முஸ்லிம்கள் அங்க இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கும் இது சம்பந்தமான ஒரு அக்கறை இருக்க தான் செய்யுது. நாங்க நியாயமா பேசுறேன், இப்ப இருக்கக்கூடிய டிரெக்டராக இருக்கலாம், டிப்டி டிரெக்டர்மாராக இருக்கலாம், அவங்களோட பணியை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அரசு உத்தியோகர்கள், அவங்களுக்கு மேல அவங்களோட அமைச்சுடைய செயலாளர் இருக்கிறாங்க, அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அதனால இந்த விடயத்தை நாங்க சமூக வலைத்தளங்களில் பேசி அவரை பிளேம் பண்ணி இவரை பிளேம் பண்ணி எங்களுக்கு இது அடைய முடியாது. அதனால நிதானமாக பல மீட்டிங்கள் இதுக்கு முன்னால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்கும் போது இதில் ஒரு சகோதரர் அப்போ ஜனாதிபதி சொல்கிறார் நீங்கள் காலையில் வாங்க, நீங்கள் சைன் பண்ணுறீங்களான்ட்டு. அப்போ நான் சொன்னேன் நான் சைன் பண்ணுறேன். இப்போ இருக்கிற இந்த டிரெக்டரோட முதல் நாள் அங்கனைக்கு போனால் நானும் சகோதரர் ஆசாத் சாலியும் போகிறார். சகோதரர் ஆசாத் சாலி தான் என்னைய கூட்டிகிட்டு போகிறார் வர சொல்லி. நாங்கள் அங்கே போயிட்டு உட்கார்ந்தா சகோதரர் ஆசாத் சாலி இதுக்கு சாட்சி. ஜனாதிபதி இப்போ கொஞ்சத்துக்கு முன்னால் பாதுகாப்புத்துறையில் வந்துட்டு போனாங்க, அவங்க அனுமதிக்கிறாங்க இல்லை, நான் அதுக்கு மேலால் அனுமதிச்சா எனக்கு பிரச்சனை ஆகிடும். அது யாரு? நாட்டுடைய என்ன ஜனநாயக நாட்டுடைய என்ன அவர் தான் என்ன சர்வ அதிகாரம் உள்ள ஜனாதிபதி, எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்ட். அப்போ எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்ட் கூட பாதுகாப்புத்துறையுடைய உபதேசம் இல்லாம இது நேஷனல் செக்யூரிட்டியோட சம்பந்தப்படுத்திக்கிறாங்க. இப்போ குர்ஆன்ல நேஷனல் செக்யூரிட்டி அச்சுறுத்தல் இல்லை, ஆனால் கவலைக்குரிய விடயம் எங்கட நாட்டில் இதை பயன்படுத்தி இப்படியான ஒரு தாக்குதல் நடந்ததுனால அவர்களோட உள்ளத்தில் இந்த அச்சம் இருக்குது. யார் இதை செஞ்சாங்க, எப்படி செய்ய வச்சாங்க என்றதெல்லாம் ஒரு பக்கம், ஆனால் நடந்ததை காரணமாக அவங்களுக்கு அச்சம் இருக்குது. விஜிதஹீர தன்மையிலே கேபினட்டிலே ஒரு விடயத்தை பேசியிருந்தார். நாங்கள் இந்த குர்ஆன்களை அவர்கள் இறக்கியது சுங்க அந்த சட்ட விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டிருக்கிறது, இதனால் நாங்கள் இந்த குர்ஆனை மீண்டும் வேறொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய போகிறோம் என்கிற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதுதான் இதுக்கான தீர்வாக இருக்கும் நீ நினைக்கிறீர்களா? அவர் சொன்ன விடயம் அரசு அதை என்னை திரும்பவும் ரீஎக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லல. அவர் சொன்னார் எக்ஸ்போர்ட் பண்ணினவரே இன்னொரு நாட்டுக்கு அதை அனுப்பி வைக்க போறார் என்றார். அதை அந்த கேள்வி கேட்கக்குள்ள நான் அதை கேட்டேன். ஆங்கிலத்தில் அவர் சொல்றாரு அரசு அப்படி அவன் நிலப்பாட்டு ஒன்று எடுக்கல, எக்ஸ்போர்ட் பண்ணினவரே இன்னொரு நாட்டுக்கு அனுப்பும்படி அவர் கோரிக்கை விடுத்திக்கிறார். இந்த கஸ்டம்ஸுடைய வயலேஷன் என்னென்னா, நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னதை போல டிபார்ட்மெண்ட் சொல்லுது ஒரு காப்பி அனுப்பி அனுமதி பெற்றதுக்கு பின்னால தான் நீங்க என்ன செய்யணும், அங்கிருந்து அனுப்பணும்னு சொல்லி. அந்த வயலேஷன் தான், அனுமதி பெறாமல் அவர்கள் அதை அனுப்பி வச்ச வயலேஷன் தான் அவர் பேசுறார்.